வழி மாறுதல், வாழ்க்கையில் வழி மாறி போகிற அநேகர் இருக்கிறாங்க. வழி மாறுகிறது, வழி தவறுகிறது, இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கக்கூடிய காரியங்கள். நம்மகிட்ட குறைவுகள் இருக்கலாம். ஆனால் அப்படியே நிரந்தரமாய் போய்விட்டால், வழி மாறினவர்கள் அப்படி நிரந்தரமாக மாறிட்டா நாம் நஷ்டங்களை சந்திக்க நேரிடும், இழப்புகளை சந்திக்க நேரிடும். வாழ்க்கையில் நிறைய பேர் வழி மாறினதுனால நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க. சிலர் இழப்புலேருந்து மீண்டு வந்திருக்காங்க. சிலர் குடும்பம் கட்டப்பட்டிருக்கிறது, சிலருடைய தொழில்கள் மீண்டு வந்திருக்கிறது, சிலருடைய படிப்புகள் நல்லபடியாக படிப்பே இழந்து போகிற நிலையில் கூட போய் ஃபீஸ் கட்ட முடியாமல் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கே போகாத பிள்ளைங்க கூட மறுபடியும் டிகிரி முடித்து நல்ல ஒரு ஹையர் பொசிஷனில் போகிறவங்க இருக்காங்க. வழி மாறி போனவர்கள், ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால் படிப்பை விட்டவங்க, தவறான பழக்க வழக்கத்தினால் விட்டவங்க, எத்தனையோ பேர் வாழ்க்கையை சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வழி மாறி போன நாம் வழி தேடி சரியான பாதையில் செல்வது அவசியம். அல்லேலூயா. வேதத்தில் ரெண்டு ராஜாக்களை பார்க்கலாம். ரெண்டு ராஜாக்கள். ஒரு ராஜா சவுல், ஒரு ராஜா சவுல். அந்த சவுலுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ ஸ்பிரிச்சுவல் மேன்லாம் கிடையாது. ஒரு கடவுளுக்கு பயந்த ஒரு விசுவாசமான ஆள்லாம் இல்லை. ஆனால் அவனை கூப்பிட்டு கர்த்தர் ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டார். முதல் ராஜா, அதுவும் பாருங்களேன், முதல் ராஜா ஒரு ஆவிக்குரிய மனுஷன் கிடையாது. அவங்க கேட்டனால ஒரு ராஜா கொடுத்தார். ஆனால் அதுக்கப்புறம் வர தாவீது ராஜா பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய மனுஷன். சவுல் ராஜா கழுதியை தேடி போனார். எதை தேடி போனார்? கழுதியை தேடி போனவனுக்கு ராஜா அபிஷேகம். ஆடுகள் பின்னாடி இருந்த தாவீதுக்கு ராஜாவின் அபிஷேகம். சவுல் நிறைய மிஸ்டேக் பண்ணார். ஆனால் ஒரு மிஸ்டேக்கில் கூட அவர் தன்னை ரியலைஸ் பண்ணவே இல்லை. அவர் தன்னை என்ன பண்ணல? ரியலைஸ் பண்ணலை. அதுக்குண்டான சொல்யூஷன் தேடலை. தேவன் அவரை சீட்டில் உட்காந்து 2 வருஷத்துக்கு தூக்கி போட்டார். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் யாருக்கும் 30 வருஷத்துக்கு மேலே சீட்டில் உட்காந்துருக்காரு. தாவீது மிஸ்டேக் பண்ணார். 2 மிஸ்டேக் பண்ணியிருக்கிறார். ஒன்று இச்சையில் விழுந்தார், இன்னொன்று கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தப்பு பண்ணியிருக்கார். அதனால பெரிய வாதை, 2 பெரிய மிஸ்டேக். அப்போது தாவீது அந்த மிஸ்டேக்கில் தன்னை திருத்தி கொள்ளும்படி தேவனிடத்தில் வந்தார். 2 பேரும் அரசாண்டாங்க. 40 வருஷம் கிட்டத்தட்ட 2 பேரும் அரசாண்டு இருக்காங்க. ஆனால் 2 பேருடைய ஆட்சியினுடைய முடிவு, சவுலுடைய ஆட்சியினுடைய முடிவு தோல்வி, விரக்தி, தற்கொலை, இப்படி போயிடுச்சு. ஆனால் தாவீதினுடைய ஆட்சியின் முடிவு புகழ்ச்சி, கனம், மகிமை, இப்படி முடிஞ்சுது. அல்லேலூயா. அப்போ 2 பேருடைய ஆளுகை என்ன? 2 பேருடைய வழிநடத்தல், 2 பேர் லைஃப்லையும் மிஸ்டேக் நடக்குது. ஒருவன் ஆவிக்குரியவன், ஒருவன் மாம்சத்துக்குரியவன். மாம்சத்திற்குரியவன் தன் வாழ்க்கையில் தோல்வி வந்துக்கிட்டே இருக்கு, ஆனால் அவன் ரியலைஸ் பண்ணல. ஆவிக்குரியவன் ரியலைஸ் பண்ணுறான், சரி பண்ணுறான். கர்த்தர் சொல்கிறாரு, உன் பெயரை பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமமாய் வைப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. முதல் ராஜாவின் பெயரை கொண்டு எங்கேயோ இயேசு கிறிஸ்து பெருசாக யூஸ் பண்ணலை. ஆனால் தாவீதின் பேரை அவர் யூஸ் பண்ணுறார். அவருக்கு முன்னாடி அடைமொழியாகவே வந்துருச்சு. தாவீதின் குமாரனுங்கிற அடைமொழியே வந்துருச்சு. அப்படின்னா கவனிச்சு பாருங்க, தன் வாழ்க்கையில் வழி தவறி போகிறவர்கள் இருக்கிறாங்க. நிறைய குடும்பங்கள் வழி தவறி போனவங்க இருக்காங்க. ஆனால் தவறின இடத்துல இல்லாமல் மீண்டும் தேவன் பட்சமாய் திரும்புவது நலமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். நான் மார்த்தாள், மரியாள், லாசருக்கு நல்ல குடும்பமா? அது நல்ல குடும்பமே இல்லை. அவன் ஒரு வியாதியஸ்தன். மரியாள் விபச்சார ஸ்திரியாக இருந்தவள், வாழ்க்கையில் நஷ்டப்பட்டவள். மார்த்தாள் வேலை செய்து தேவனை தேடாத ஒரு பெண்மணி. இந்த 3 பேருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து கிராஸ் பண்ணும்போது 3 பேருடைய வாழ்க்கையில் தேவன் பலத்த காரியத்தை செய்து அந்த குடும்பத்தை நிலைப்படுத்தினார். அல்லேலூயா. வாழ்க்கையில் வழி மாறி போகலாம், தவறி போகலாம். ஆனால் அப்படியே இருப்பதல்ல, ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பமாய் மாற வேண்டியது அவசியமாக இருக்குது. அல்லேலூயா. ஒரு நாள் சொல்கிறாங்க லாசரு இயேசுவின் சிநேகிதனா. ஒரு நாள் சொல்கிறாரு மரியாள் இவளுடைய சுவிசேஷம் எங்கே சொல்லப்படும் அங்கெல்லாம் இவர் பெயரோட சொல்லணும் அப்படிங்கிறார். மார்த்தாளை குறித்து சொல்கிறாரு, நீ எனக்காகவே வேலை செய்கிறியே அப்படிங்கிறார். அப்படின்னா ஒரு நல்ல குடும்பம் இல்லாத அந்த குடும்பம்
கர்த்தருக்கென்று மகிமையான குடும்பமாய் மாறிவிட்டது. ஊர்லலாம் சொல்லியிருப்பாங்களே, இன்றைக்கும் ஹிஸ்ட்ரியை படிக்கிறோம். யாருப்பா மார்த்தாள், யாருப்பா மரியாள், யாருப்பா லாசர், யாரு, அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், அப்போ அவங்க இயேசுவோடு நெருங்கின ஒரு குடும்பம் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, வழி தவறி போனாலும், வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறி போனாலும், தேவன் பட்சமாய் திரும்பும்போது தேவன் சகலத்தை மாற்றி உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. அதில் எந்தவித சந்தேகம் நமக்கு வேண்டாம். வாசிக்கலாம். நம்ம யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனத்தை 2 வசனத்தை வாசிக்கலாம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ஹல்லேலூயா. அமித்தாயின் குமாரன் யோனா ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன். தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தரிடத்திலிருந்து வாங்கி கொடுக்கிற ஒரு மனுஷன். அவரை குறித்து நாளாகம புஸ்தகம் நினைக்கிறேன், நாளாகம ராஜாக்கள் இதில் ஒரு பகுதியில் அவரை குறித்து ஒரு நற்சாட்சி சொல்லப்படுற அவருடைய ஊழியத்தை குறித்து ஒரே ஒரு இடம் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அவர் நிறைய மினிஸ்ட்ரி நல்லா பண்ணியிருக்கிறாருங்கிற ஒரு சாட்சி உள்ள மனுஷன். அப்படிப்பட்ட அந்த யோனா ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ நினிவேவுக்கு போய் நினிவே பட்டணத்திற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு. விரோதமாக பிரசங்கம் பண்ணுனா அந்த நகரம், அந்த பட்டணம் விழுந்து போகும்னு சொல்லு, அந்த தேசம் விழுந்து போகும்னு சொல்லு, அந்த தேசத்து மக்கள் அழிப்பேன்னு சொல்லு, அந்த தேசத்தின் மக்களுக்கு வியாதியை கொடுப்பேன்னு சொல்லு, மரணத்தை கொடுப்பேன்னு சொல்லு, நீங்கள் இல்லாமல் போவீர்கள் என்று சொல்லுன்னு சொல்லி விரோதமாக பிரசங்கம் பண்ண அனுப்புகிறார். பிரசங்கம்னா என்னது? விரோதமாக பிரசங்கம் பண்ணுறதா? தேவனுடைய வார்த்தையை பேசுகிறோம், அதில் ஆசீர்வாதம் இருக்கணுமா சாபம் இருக்கணுமா? இங்கே அவர் என்ன சொல்றார்? விரோதமா பிரசங்கம் பண்ணுங்கிறார். அந்த மக்களை சபிச்சுட்டு வாங்குறார். அந்த மக்கள் அழிவை சந்திப்பார்கள் என்று சொல்லுங்கிறார். இது சாத்தியமில்லாத ஒரு விஷயம்தான். யோனாவை சொல்ற, யோனா என்ன பண்றது, என்னன்னு சொல்ல முடியல அவரால். நேரா என்ன பண்ணிட்டாரு? படிங்க பார்க்க, அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷிக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷிக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோடு தர்ஷிக்கு போக கப்பல் ஏறினான். எங்க போக சொல்றாருன்னா நினிவேவுக்கு போக சொன்னாரு. இவர் என்ன பண்ண? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினார். நாம் எப்போ கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறோம் அப்படின்னா, மோசே கர்த்தர் சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும் அப்படின்னா, கர்த்தர் காண்பித்த வழியிலே நடக்கும்போது தேவ சமூகம் நம்மோடு கூட வரும். அந்த காட்ஸ் பிரசன்ஸ் நம்மோடு கூட இருக்கும். அவர் நடத்துதில் அழகாக ஃபீல் பண்ணலாம். எல்லா சூழ்நிலையும் புரிந்து கொள்ள முடியும். எப்பன்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது. இங்கே எப்போ விலகுதுன்னா, இவர் கர்த்தருடைய வார்த்தை விட்டு போகும்போது அந்த காட்ஸ் பிரசன்ஸ், அந்த மகிமை அவரை விட்டு விலகுது. அப்போ இதுதான் தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறது. எல்லாமே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகி போனாலும் எல்லாமே நமக்கு ஓகே மாதிரியே தான் இருக்கும். இதை கண்டுபிடிக்கிறவர்கள் தான் ஞானவான்கள். அல்லேலூயா. அதான் சொல்றேன், கர்த்தருக்கு பயப்படுதல் தான் என்ன பண்ணும்? ஞானத்தை கொடுக்கும். ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கும். அது வேற மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா. இப்போ இவர் சமூகத்தை விட்டு விலகி கப்பல் ஏறிட்டார். எங்க போயிட்டாரு? தர்ஷீஸ். இவர் இருக்கிற இடம் யோப்பா. யோப்பாவிலிருந்து நினிவேக்கு போனோம்னா 550 மைல். யோப்பாவிலிருந்து தர்ஷீஸுக்கு போனோம்னா 250 மைல். கொஞ்சம் முன்னாடியே போயிடலாம். இவர் நடுக்கடல் கிட்டத்தட்ட 125 மைல் போகிற வரலையும் நோ ப்ராப்ளம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படித்தான் நம் வாழ்க்கையில் நாம் வழி மாறி போகும்போது
கொஞ்சம் தூரம் போகிற வரையிலையும் நமக்கு எந்த பாதிப்பும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் நாம் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாப்போ, நாம் எடுக்கிற சில முடிவுகளை எடுத்துட்டு நாம் எப்படி ஃபீல் பண்ணுவோம்? சூப்பராக தானே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லையே, நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரியே போயிட்டுருக்கோம். ஆனால் ஒரு பாதி அளவில் போகும்போது அங்கே நடந்தது என்னன்னா, தேவன் பெருங்காற்றை வரவிட்டார். இருக்கா? பெருங்காற்றை வரவிட்டார். அதுக்கப்புறம் கடலிலே கொந்தளிப்பை உண்டாக்கினார். அப்போ மேல இருந்தும் பிரச்சனை, கீழே இருந்தும் பிரச்சனை. கொந்தளிப்புகள் உண்டாகிறது, பெருங்காற்று உண்டாகிறது. இப்போ ஒரே ஒரு யோனா பண்ண மிஸ்டேக், அந்த கப்பலில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பிரச்சனை. ஒரு யோனாவினுடைய தவறு கப்பலில் இருக்க அத்தனை பேருக்கும் கலக்கம். இப்போ என்ன பண்ணா, அங்கே இருக்கிற ஆளுங்களாம் பார்த்தாங்க, கப்பல் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, எல்லா பொருளையும் கொட்டு, அது எவ்வளவு காஸ்ட்லியாக இருந்தாலும் சரி தூக்கி கொட்டு. எல்லாம் தூக்கி கொட்டிட்டாங்க. ஆனால் கப்பல் நிலையாக நிற்கிற மாதிரி இல்லை. நல்லா கவனிங்க, தேவ சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் மாறாய் போகும்போது இழப்புகள், பொருள் நஷ்டங்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும், கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும். எப்படி நடக்குதுன்னே தெரியாது. இழப்புகளை சந்திப்பீங்க, இழப்புகளை நாம் சந்திக்க நேரிடும். காற்று அடங்காது, கொந்தளிப்பு குறையாது. இப்போ இவர் மட்டும் என்ன பண்றாரு? அடித்தட்டில் போயிட்டு அயர்ந்து தூங்கினார். அப்படின்னு போட்டிருக்கு, படிங்க. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாகும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அயர்ந்த நித்திரை பண்ணினான். அதாவது இது ஒரு ஆவிக்குரிய தூக்கம். என்ன தூக்கம்? எதை பத்தி அப்படியே ஒரு நிர்விசாரமான தூக்கம், ஒரு சைலண்ட். இன்னொன்று தெரியுமா, கப்பல் அடித்தட்டு ஏன் போட்டிருக்காங்கன்னா, கப்பல் அடித்தட்டில் டிராவல் பண்ண முடியாது. அவ்வளோ வாப்ளிங் இருக்கும் உள்ள, அவ்வளோ குலுங்கும் உள்ள, வாமிட் வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் செகண்ட் தான் நல்லா இருக்கும், தேர்டு ஃபோர்த்தில் என்ன பண்ணி கீழே அண்டர்லாம் இருக்கவே முடியாது. அவ்வளோ வாமிட் வரும், உள்ளே போனால் நாற்றம் தான் அடிக்கும். அவ்வளவு நாத்தத்தில், அவ்வளோ குழுக்கல்ல அவர் அயர்ந்து தூங்குறார். பிரச்சனை பெருசாக இருக்குது, போராட்டம் பெருசாக இருக்குது, ஆனால் ஆவிக்குரிய நித்திரையில் இருப்பாங்க. தேவ சித்தத்தை விட்டு வழிவிலைக்கு போகிறாங்க, தேவனுடைய வார்த்தையின்படி நடவாதவர்கள். இந்த யோனாவினுடைய செயல் அப்படி தான் அங்கே இருந்துச்சு. இழப்புகள் ஒரு பக்கம், இவன் எல்லாரும் அங்கே புலம்பிட்டு இருக்கான், இவன் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அப்படி இருக்க. அப்போ மாலுமி வந்து கேட்குறான், எப்பாடே எல்லாம் அங்கே எல்லாத்தையும் கொட்டிட்டு புலம்பிட்டு உக்காந்துருக்கோம், நீ ஏன் இங்கே இருக்கிற? இப்போ மாலுமி சொல்கிறாரு, உன் தேவனை நீ வேண்டிக்கொள், நீ நாம் அழிஞ்சு போகாத அளவுக்கு காப்பாற்றலாமே அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்லும்போது அங்கே திடீர்னு எல்லாம் பேசிக்கிறாங்க, சீட்டு போடலாம், இது யாரால் வந்துச்சு அப்படின்னு. சீட்டு இல்லை, இந்த சீட்டு போடலாம் அப்படின்னு எல்லார் பேரையும், கப்பலில் இருக்க அத்தனை பேர் எழுதி குலுக்கி போட்டால் பேர் யார் பேரில் விழுதுன்னா யோனா பேரில் விழுந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு மாலுமிக்கு, நீ யார், எங்கே இருந்த? நான் ஒரு எபிரேய, நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன் தொழில் என்ன, எங்கே இருந்து கேட்ட உடனே சொல்கிறாரு, நான் எபிரேய, நான் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். நான் கேட்குறேன், பயபக்தி உள்ளவனா இங்கே என்ன வேலை உனக்கு? நான் விசுவாசத்தில் அப்படி, நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், நான் இப்படி இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன். சரி, அப்போ ஏன் சொல் பேச்சு கேட்க மாட்டேன்? சில பேர்லாம் இருப்பாங்க, விசுவாச வாழ்க்கையில் பைபிள் படிக்கிறேன்னுவாங்க, ஜெபம் பண்ணுறேன்னுவாங்க, இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன். அப்போ ஏன் கர்த்தருக்கு பயப்பட மாட்டேன்? ஏன் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன்? நான் கேட்க தப்பா கரெக்டா? பயபக்தி, பயமும் பக்தியும் இருந்தால் தேவன் சொல்லி என்ன பண்ணிருப்ப? கேட்டிருப்போம்ல, கேட்கல. ஆனா இவர் யார் தான்? யார் இவரு? பயபக்தி உள்ளவன். இந்த யோனா அப்படிதான் இருக்காங்க. அப்போ நான் விலைக்கு போறேன், இப்ப நான் என்ன பண்ணணும்? கடல் அமரணும்னா என்ன பண்ணணும் மக்கள் கேட்குறாங்க. அவர் சொல்றாரு,
என்னை தூக்கி கடலை போட்டுரு, என்னை தூக்கி கடலை போட்டுரு. நான் செத்து போறேன், செத்து போயிட்டா என்ன ஆயிடும்? செத்துரு, செத்து போ. எங்க போவ? நரகத்துக்கு போவ. நான் செத்துறேன், செத்துரு, நரகத்திற்கு போவாய். இங்கேயே ஒரு நாள தாங்க முடியலையா? அங்க தாங்குவே? நீ தாங்குவியா? தாங்க முடியாது. ஹல்லேலூயா. தற்கொலைகளை தேவன் என்ன பண்றது இல்ல, அனுமதிப்பதில்லை. தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்ட உடனே கடல் என்ன பண்ணிடுச்சு? அமர்ந்தது. 17-15 படிங்க. யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்மரத்தை விட்டு அமர்ந்தது. ஆமா, சமுத்திரம் தன் மும்மரத்தை விட்டு அமர்ந்தது. பாருங்க, இவருக்காக ஏற்கனவே ஒரு பெரிய மீன் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இவருக்காக கர்த்தர் ஒரு பெரிய மீனை ரெடி பண்ணி வச்சிருக்காரு முழுங்கிறதுக்குன்னு. ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம், அப்பா கடல் தூக்கி போட்டா செத்துருவோன்னா, உன்னை அங்கேயே விட மாட்டார். உன்னை தேவன் தான் நினைத்ததை செய்து முடிக்கிறவர்கள் யாரை விட மாட்டார். ஹல்லேலூயா. சிலரை கொண்டு சிலதை செய்யணும்னு டிசைட் பண்ணிட்டாருன்னா மாற்ற முடியாது. தூக்கி போட்டாச்சு, செத்துணும், சாவலையே. மீன் கரெக்டாக வந்து கேப்சர் பண்ணி போயிடுச்சு. ஹல்லேலூயா. பிரச்சனையை நம்ம முழுங்கலான்னு பார்த்தா பிரச்சனை நம்மள என்ன பண்ணுது? முழுங்குது. ரொம்ப பிரச்சனை முழுங்கும் போது தான் சில பேருக்கு புத்தியே வரும். படிங்க, 2:1 படிங்க. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். நெருக்கத்திலிருந்து யாரு கூப்பிட்டாரா? நெருக்கத்தை யாரு கொடுத்தது? எங்கிருந்து ஜோம் பண்றாரு? எப்போ அந்த மாலுமி கேப்டன் என்ன சொன்னா? உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள்பா, ஒருவேளை நம்ம எல்லாம் தப்பிச்சிருவோன்னு சொன்னார்ல. இவன் மட்டும் அப்ப அதை செஞ்சிருந்தான்னா பொருள் நஷ்டம் இல்லை, இவனை தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. மீனுக்குள்ள போகும்போது தான் தெரியுது பிரச்சனை, நம்மளை முழுங்கும் போது தான் தெரியுது. அது வரையும் நமக்கு என்ன பண்றது இல்லை. சிலர்லாம் நிறைய அட்வைஸ் பண்ணுவேன். என் வாய் வேறு சும்மா இருக்காது பாருங்க, எப்படியோ சும்மா இல்லாமல் என் வாயை மீறி வந்துடும். அதுக்கு கர்த்தர் வாயை திறந்து விட்டுறாரு. வசனம் சொல்லுது, இந்த எசேக்கியேல் நினைக்கிறேன், அவர் பேசும் வாய் மேல் வாயோட ஒட்டிக்குமா, நாக்கு பேசவே முடியாதான். எப்போ பேசணுமோ திறந்து விட்டுருவாராம். ஆலோசனை சொல்லுவோம், அப்புறம் பிரச்சனைன்னும் போது எங்கதான்னா ஒரே அழகுதான். லிசன், கவனிங்க. யோனாவுக்கு ஒரு மாலுமி மூலமா கர்த்தர் பேசினாரா? ஆனா மீனுக்குள்ள போக மட்டும், ஆண்டவரே என் நெருக்கத்தில், எவன் உள்ள போக சொன்னா? உன்னை யாரு தண்ணியில போக சொன்னா? என் நெருக்கத்திலே. யார் நெருக்கத்தை உண்டு பண்ணது? இல்லை, எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கலாம். ஒரு ஊழியக்காரர் தான், யாரா இருந்தா இருக்குது. யாரா இருந்தாலும் தப்பு தானே. வேதம் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று மாறிடுதா? இப்போ அவர் அப்படியே என் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். இவ்வளோ நாள கர்த்தர் கேட்கவே இல்லை. யார் சத்தத்தை? அப்படியா? நீ தான் ஏன் பேச்சு கேட்கல? குடும்ப வாழ்விலே அல்லது தொழிலில் வேலையில் கர்த்தர் சில நபரை கொண்டு சில நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார். நிதானித்து ஜெபிக்கும் போது கர்த்தருடைய அந்த பிரச்சனை நமக்கு இருதயத்தை லகுவாக்கி கொடுக்கும், சிந்தனையை ஃப்ரீ பண்ணி கொடுக்கும், புது திட்டங்களை கர்த்தர் கொடுப்பாரு, அப்படியே நிறைவேறும். அல்லேலூயா. சில நேரம் கேட்காத போது நாம் இழப்புகளை சந்திக்க நேரிடுகிறது. இப்போ அடுத்தது என்ன பண்ற? 4வது வசனம் படிங்க. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். அப்ப இப்பதான் சர்ச்சை ஞாபகம் வருது. இப்பதான் என்ன ஞாபகம் வருது? ஓ, ஆலயத்தை பாஸ்டர், தோத்திரம் பாஸ்டர், தோத்திரையா. பிரச்சனை வரும்போதுதான் பாஸ்டே தெரியுது. அது சொல்லி பாஸ்டர் என்ன பண்ணாது, அவர் இருக்கிறாரு ஒரு பக்கம் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க.
தேவைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டம் வரும்போது, பிசாசு பிடிச்சி சில நேரம் பிசாசு அதுக்கே விடுறாரான்னு தெரியல. ஆண்டவர் போட்டு 2 மிதிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்புவார் போல இருக்குது. அப்போதான் ஆண்டவரே தெரியுது. நல்லா இருக்கும்போது தெரியவே மாட்டேன். ஆலயத்தை நோக்கி என்ன பண்றாரு அப்படின்னு சொல்றார். வாசிங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? இந்த நெருக்கமான காலங்களில் கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறார். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். எனக்குண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். நமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. என் கூப்பிடுதல் அவர் செவிகளில். எங்க இருந்து கூப்பிட்டார் அவரு? யார் சொல்றா? தாவீது சொல்றார். நான் ஆலயத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் சத்தம் அவருடைய செவிகளில ஏறிச்சு, உள்ள போயிடுச்சு, என் சத்தம் அவர் செவி கேட்குது. அப்போ ஆபத்து காலங்களிலே, நெருக்கமான காலங்களில், பிரச்சனைகள் மத்தியில் இருக்கும்போது கர்த்தர் கேட்கிறாரா? எஸ், கேட்கிறாரு. இஸ் லிசனிங், கவனிக்கிறார் அவரு. அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனா அடுத்தது படிங்க. 2 நாளாகமம் 15:4. 2 நாளாகமம் 15:4. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி. ஆமா, தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? தங்கள் நெருக்கமான காலங்களில் கர்த்தரை தேடும் போது அவர் பக்கமாய் திரும்பி தேடணுமா? அல்லேலூயா. எங்கேயோ தேடாதேங்கிறார். ஏன் பக்கமா? நீதியின் வழி பக்கமா? இரக்கமுள்ள ஒரு பக்கமா? திரும்பு, உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு திரும்பு, நான் உனக்கு வெளிப்படுவேன். அல்லேலூயா. ஆமா, சங்கீதம் 118:5 படிக்கலாம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஆமா, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா விசாலத்தில் வைப்பாராம். அதாவது நெருக்கமான வழி அல்ல, ஒரு பிராடா, அகலமா, தடையில்லாத, அடைப்பில்லாத, போராட்டம் இல்லாத ஒரு விசாலத்தை தேவன் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. நெருக்கமான காலங்களில் நிறைய வெளியே தேடுறவங்களாம் இருக்காங்க. அங்கங்கே இவங்கள போய் கேட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அந்த காலகட்டங்களில் விசாலத்தை உண்டாக்குகிற கர்த்தரிடத்தில் தேடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 121 படிங்க. 121. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். எனக்கு என் சத்தத்துக்கு கேட்கிறாரு, செவி கொடுத்திருக்கிறாரு. இன்னொன்னு படிக்கலாம். ஏசாயா 26:16. 26:16. கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள். உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். அந்தரங்கன்னா பர்சனல், யாருக்கும் தெரியாம, தேவனுக்கும் அவர்களுக்கும் மட்டும். சில தவறுகள், பாவத்தின் நிமித்தம் தண்டனைகள் மேல வந்து உட்கார்ந்துருக்கும். அந்தரங்கமாய் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்து, மன்னிப்பு கேட்டு, மனம் திரும்பி தேவனை நோக்கி அபயமிட்டால், கூப்பிட்டால், ஆலயத்தில் கூப்பிட்டால் தேவன் அந்த சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. சில நேரம் நமக்கு கேட்கிறாரா கேட்க மாட்டாரு, இருதயம் தோய்ந்து போகிறது. அப்ப என்ன செய்யணும்? யோனா 2:7 படிங்க. யோனா 2:7. என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில், என் ஆத்துமா என்னிலே தோய்ந்து போகிறது, கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்திலே வந்து சேர்ந்தது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. நான் ஆலயத்தை நோக்கி அபயமிட்டேன், அந்த சத்தமுடைய சமூகத்தில் வந்து சேர்ந்தது. தேவனுடைய பிள்ளை, நம்பிக்கையற்று ஆத்துமா சோர்ந்து போய் பலவீனப்பட்டு இப்படிப்பட்ட நெருக்கமான காலங்களிலே ஆலயத்தை நோக்கி, ஆலயத்தில் வந்து நின்று கூப்பிடும் போது தேவன் சத்தத்தை கேட்கிறார்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய மாயைகளை பின்பற்றி போகிறோம். நம் மாயையானவைகளை பின்பற்றி போகிறோம். படிங்களேன், 8 படிங்களேன். பொய்யான மாயை பற்றி பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிற பொய்யான மாயை அப்படின்னா நம்முடைய மனசு தான் டிசைட் பண்றது, இது பெட்டரா இருக்கு, இது பெட்டரா இல்லைன்றது. நம்புறீங்களா? நாம தான் இருதயத்தில் ஃபிக்ஸ் பண்றோம், இது நல்லது, இது கெட்டது, இது வேணும் வேணாங்கிறத நம்முடைய மனசு சொல்லுது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்கிறவன் தோல்வி அடைகிறதில்லை, மனசு சொல்றதை கேட்கிறவன் தோல்வி அடைகிறான். புரிஞ்சுதா? ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்க்கிறது இல்லை, ஒரு நாளும் பொய் சொல்லுகிறது இல்லை. அதான் சொல்றாரு, பொய்யான மாயையை பின்பற்றி தேவன் கொடுக்கிற கிருபையை நிறைய பேர் தள்ளி விடுறாங்க, தள்ளி விட்டுறாங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக கொடுப்பாரு, உங்களுக்கு எது வேணாமோ அதை அழகாக தள்ளி விட்டுருவார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுங்க, நீங்க என்னை ஆண்டு கொள்ளுங்க ஆண்டவரே. என்ன சொல்லணும்? நீங்க என்னை ஆண்டு கொள்ளுங்க, நீங்க தான் என் வாழ்க்கையில் என்ன டிசிஷன் மேக்கராக இருக்கணும். நான் டிசிஷன் எடுக்கக்கூடாது. நான் எடுக்கிற முடிவுகள் தவறுகளாக இருக்கலாம், ஆனால் நீங்க எடுக்கிற முடிவு ஒருபோதும் தவறி போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இப்போ என்ன பண்ணிட்டாரு இவர் இப்போ பொருத்தனைலாம் பண்ணி பொருத்தனையெல்லாம் செலுத்துவாண்டவரே. அவர் பாருங்க, உள்ள எங்கே உட்காந்து பொருத்தனை பண்ணுறாரு, மீன் வைத்து. ஆண்டவரே பொருத்தனை பண்ண வந்தால் கடா வெட்டுறா ஏதோ பண்ணிக்கிண்ணி வெளியே வந்து யோனாவை கொண்டு வந்து நினிவேவின் கரையில் கக்கிடுச்சு. அப்பா தப்பிச்சுன்னா அப்பா பொருத்தனையெல்லாம் பண்ணி யோசிச்சு பாருங்க, உள்ளே இருக்கிற ஒவ்வொரு நேரமும் அரிச்சு எடுத்துருக்கோம் அவனை. இல்லை, அந்த ஜீரண சுரப்பிகள் மேலே வந்து லிக்விட் விழுந்து விழுந்து அவனை அரிச்சு எடுத்து. இதே மாதிரி ஒருத்தர் மாட்டிட்டாராம். இன்னும் வேல் ஷார்க் அப்படின்னு சொல்லி, அது வேற ஒரு வேல் ஷார்க்னு ஒரு ஷார்க்கில் ஒருத்தனை முழுங்கிட்டு அவர் வெளியே வருமோ நிறமெல்லாம் மாறி போச்சான். இடையில்பட்ட காலங்களில் அந்த 1900 இந்த பக்கம் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்படின்னா இவர் எவ்வளோ அரிச்சலாக இருந்திருக்கும். வெளியே வந்துட்டார். வெளியே வந்தனப்போ உடனே பிரசங்கத்துக்கு இறங்கிட்டார். நினிவேவுக்கு போனார். 40 நாளும் பிரசங்கம், அடி கொஞ்சமாக அடியாது. உடனே சொல்கிறார், அழிவிங்க, நாடு விழுந்துரும், இஷ்டத்துக்கு பேசுகிறார். 40 நாள் பிரசங்கம் பண்ணிட்டு பார்க்குறாரு, அழிதான்னு பார்த்தா ஒன்றும் ஆகலை. இங்கே என்ன நடந்துச்சு? மக்கள் பார்த்தாங்க, பயந்தார்கள், கலங்கினார்கள், விசுவாசித்தார்கள். யோனா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், யோனாவின் வார்த்தை நிறைவேறுகிற வார்த்தை. நம்மெல்லாம் அழிய போகிறோம், ராஜாக்கள் எல்லாம் மக்கள்லாம் கூடி பேசுகிறாங்க. அப்போ ஒன்று பண்ணலாம், ஒரு 3 நாள் தேவ சமூகத்தில் கிடக்கலாம், சாப்பிடாம கொல்லாமல் கிடக்கலான்னு நாய்க்கு, பன்னிக்கு, பூனைக்கு யாருக்குமே சாப்பாடு கொடுக்காம மண்ணை வாரி தலையில் போட்டுக்கொண்டு, புழுதியை வாரி போட்டுக்கொண்டு, வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, அழுகையோடும் புலம்பலோடும் தேவ சமூகத்தில் நின்றார்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் அழிவை நடப்பிக்காமல் அந்த அழிவை நிறுத்தி போட்டார். ஹல்லேலூயா. யோனாவின் பிரசங்கம் சக்சஸ். ஆமாவா இல்லையா? யோனா என்ன ஆண்டவரே நடக்கல, தீர்க்கதரிசனம் சொல்லி நடக்கல, என்ன ஆகும்? என்ன ஆகும்? கள்ளத்தீர்க்க தரிசி அவரு. இதை வச்சு நிறைய பேர் தப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கள்ளத்தீர்க்க தரிசி அவர். யோனாவுக்கு பயங்கர எரிச்சல், கோபம். ஆண்டவர் இதை செய்யலையே. ஆண்டவருக்கு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறத விட தம் மக்களை பாதுகாப்பதில் அதிக கவனம் உள்ளவராக இருக்கிறார். அவர் இரக்கத்தின் தேவன். அவங்க மட்டும் அந்த 40 நாள் மெசேஜில் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லைன்னா கட்டாயம் அழிஞ்சிருப்பாங்க. அவர்கள் கலங்கினார்கள், பயந்தார்கள், விசுவாசித்தார்கள், தேவன் அண்டையில் விழுந்தார்கள், உபவாசித்தார்கள், புலம்பி கலங்கினார்கள். தேவன் அந்த சத்தத்தை கேட்டு யோனாவின் வார்த்தை நிறைவேற்றல். பிரசங்கம் எல்லாம் விரோதமாக தான் இருந்துச்சு, ஆனால் அப்படியே மாறி தேவன் அந்த மக்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. எரிச்சலோடு இருக்கிறான். சில நேரம் அவர் என்ன சொல்லி நடந்துருப்போதா, பாஸ்டர் சொன்னா என்ன பண்ண மாதிரி அவர் சொல்லி நடந்துருமா? நடக்கலையே.
எனக்கு ஒன்றும் ஆகலையே. சில பேர் உள்ள ஒரு பக்கம் வாங்கின்னு இருப்பாங்க, நல்லா இருக்கிறனே ஒன்றும் ஆகலையே. பாஸ்டர் கிட்ட மட்டும் சொல்லிட்டாது. யார்கிட்ட சொல்லிட்டாத? இது பாஸ்டர் காதுக்கு போயிடக்கூடாது. அப்புறம் இப்படி சொல்லுவார் அப்படி சொல்லுவார். நான் அதை பற்றிலாம் செவியே கொடுக்கறது இல்லை. வருத்தப்பட்டு போயிருக்கின வழிய அதை வச்சு இது பண்ணுறதில்லை. சொன்னால் எங்கே கேட்குறாங்கன்ட்டு போயிடுவேன், அவ்வளோதான். வெளியே சொல்லிடாத அப்படின்னு போயிடுறாங்க. அல்லேலூயா. ஸ்பெஷலாக பாஸ்டர் காதுக்கு போயிடக்கூடாது, பாஸ்டர் அம்மா காதுக்கு போயிடக்கூடாது. அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் மனஸ்தாபப்பட்டீங்கன்னா கர்த்தர் இரக்கம் உள்ளவராக இருப்பார், அவ்வளோதான். எனக்கு கொடுத்தது நான் பேசுகிறேன். யோனாவுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை அவர் முடிச்சிட்டார். தேவன் கொடுத்த அசைன்மெண்ட் உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கோ அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யுங்க. வழி தவறாதீங்க. வழி தவறும் போது இழப்புகள், நஷ்டங்கள், புலம்பல்கள், மன காயங்கள், மனம் தோய்ந்து போகிற சூழ்நிலை, வேதனைகள், புலம்பல்கள் இதெல்லாம் உருவாகும். ஆனால் அவர் சொற்பேச்சு கேட்டு நடக்கும்போது தேவன் ஒருபோதும் ஒரு நாளும் கைவிடுகிறதே இல்லை. இப்போ அவனுக்கு லெசன் கொடுக்கணும்ல. யாருக்கு? யோனாவுக்கு லெசன் கொடுக்கணும். அல்லேலூயா. யோனா உட்காந்துருக்கார், டென்ஷனாக உட்காந்துருக்கார். திடீர்னு பக்கத்தில் பார்த்தா ஒரு சின்ன செடி முளைக்குது, ஆமணக்கு செடி முளைக்குது. சாயங்காலத்துக்குள்ளே பார்த்தா, மதியத்துக்குள்ளே பார்த்தா பயங்கர பெருசாக வளர்ந்துருச்சு. வெயில் படாத அளவுக்கு நல்ல பெரிய ஆமணக்கு இலை பெருசு பெருசாக இருக்கும்ல, நல்ல பெரிய பெரிய இலையாக வந்தோன்னே அவர்ப்பா நல்லா இருக்குப்பா சில்லுன்னு கொஞ்சம் எரிச்சல் அடங்குச்சு, கோபம்லாம் கொஞ்சம் அடங்குச்சு. அப்படியே இருக்கும்போது நைட்டு தூங்குறார் நல்ல ரிலாக்ஸாக. சின்ன பூச்சி ஒன்று விட்டார். அல்லேலூயா. பூச்சி விட்ட உடனே அந்த பூச்சி மொத்தத்தையும் தின்னுடுச்சு இலைய. காலில் எழுந்து பார்த்தா சுள்ளுன்னு வெயில் அடிக்குது. ஒரே டென்ஷன் ஆகிறான், கத்தா. ஐயா, சின்ன பூச்சி விட்டா போதும், நம்ம கதையே முடிஞ்சிடும் இல்லை? சின்ன பூச்சி தானே வேர்ல்டே முடக்கிடுச்சு. கொரோனா வைரஸ் இல்லை, கண்ணுக்கே பார்க்க முடியல, வேர்ல்டையே உள்ள கதவு பூட்டிட்டு உள்ளே உட்கார வச்சிருச்சுல்ல. சின்ன பூச்சி தான், சின்ன பூச்சி. அப்படியே டென்ஷன் ஆயிட்டான். உடனே ஆண்டவர் கேட்குறார், என்ன யோனா வெயில் அடிக்குதா, எரியுதா, ரொம்ப எரியுதா? ஆண்டவரே அவர் நீ அப்போனா அவன் எவ்வளோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். அப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மிஸ்டேக் பண்ணுறான். ஏன் இப்படி நான் சொன்னதை நிறைவேற்றலை? நீங்கள் தானே சொன்னீங்க. சொல்கிறார், அப்பா நீ விதை போடலை, நீ தண்ணி ஊற்றலை, நீ அதை பராமரிக்கலை, அது அழிஞ்சு போனதுக்கு நீ கவலைப்படும் போது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேரை நான் எப்படியா அழிக்க முடியும்? அல்லேலூயா. நான் இரக்கத்தின் தேவன் அல்லவா? அல்லேலூயா. தேவன் அழிக்கிறது ஒரு மேட்டர் கிடையாது. யாரையும் தேவன் அழிக்கவோ ஒன்றுமில்லாமல் ஆக்கவோ தேவன் விரும்பவில்லை. அவர்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றவே விரும்புகிறார், உண்மை உள்ளவர்களாகவே மாற்ற விரும்புகிறார், அவர்களை பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார், அவருடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ண விரும்புகிறார். அதைத்தான் விரும்புகிறார ஒழிய கர்த்தர் உன்னை அடிச்சிருவார், உன் கை காலை வச்சிருவார், உன்னை மாற்றி. சில பேர் நினைப்பு அப்படியே நம்ம மட்டும் யோக்கியமாக இருக்கிறோம், அவங்க எல்லாம் பாவிங்கிற மாதிரி. இதெல்லாம் கிடையாது. யாருக்கே எதாவது ஆயிடுச்சுன்னா உடனே அவங்கள பாவி ஆக்கிடுது. பச்சோ என்ன பேசிட்டாங்களோ அதான் ஆயிடுச்சு. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். எதை விதைக்கிறோமோ இன்னைக்கு அவங்களுக்குன்னா நாளைக்கு நம்மளுக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒன்றை பேசினா நாளைக்கு நம்மளை பேசுவான். எப்பயுமே கூட இருக்க ஆள் பேசுறது கொஞ்சம் கவனிச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அவனை பேசுற நாளைக்கு ஒன்றை பேசுவான். ஜாக்கிரதையா, ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. காணாமல் போன ஆட்டை போல, காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், வழி தப்பி போனேன். உமது அடியேனை தேடுவீராக, உமது அடியேனை தேடுவீராக. உமது கற்பனைகளை நான் மறவேன், உமது கற்பனைகளை நான் மறவேன். நான் காணாமல் போன ஆட்டை போல என்ன பண்ணிட்டேன்? வழி தப்பி போயிட்டேன். என்னை தேடுங்க ஆண்டவரே அப்படின்னா ஆடு என்ன பண்ணும்? அங்கே நின்று கத்தணும். எங்க நின்று கத்தணும்? ஒரு இடத்துல நின்று கத்தணும். ஆனா அந்த காணாம போன ஆடு ஒரு இடத்துல நிக்காது. இங்க ஓடும் அங்க ஓடும், லோ 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 லோன்னு தெரியும். ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று குரல் கொடுக்காது. ஆமா தானே? ஒரு இடத்துல நின்று குரல் கொடுக்காது, லோ லோன்னு திரும்பி இங்க எங்கேயும் ஓடி கிடக்கும். ஆடு ஒரு இடத்துல நின்று கத்துறாதான் மேய்ப்பனுக்கு எந்த பக்கம் இருந்து சத்தம் வருதுன்னு கேட்கும், கவனிக்க முடியும்.
ஒரு இடத்துல நிற்காம இஷ்டத்துக்கு ஓடினா யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. மெய்ப்பன் காப்பாற்ற விரும்பினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமாம், வழி தவறிட்டோன்னா மீண்டும் வழியிலே வருவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நீங்கள் அப்போஸ் நடவடிக்கைகளை படிச்சிங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கைதியாக எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, பிலாத்துவை பார்க்கறதுக்கா அவரை பார்க்கறது, ஒரு அதிகாரி பார்க்கறது கூட்டிகிட்டு போகிறாங்க கப்பலில். போகும்போது கப்பல் பிரயாணம் ஆரம்பிக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, இந்த பிரயாணம் வேண்டாம், இது விபத்தில் முடியும்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணலன்னா, அந்த மாலுமி கேட்கல. தென்றல் காற்று வந்துச்சான், யூரோக்ளிதான் என்கிற தென்றல் காற்று வீசுச்சான். அந்த தென்றல் காற்றை பார்த்த உடனே கப்பல் என்ன பண்ணிருச்சு, மூவ் ஆயிடுச்சு. மாலுமி சொல்கிறேன், நீ மாலுமி நான் மாலுமியா? புரியுதா? சில நேரம் நம்ம சொன்னால் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா, எனக்கு தெரியும் என் பிரச்சனை பற்றி, எனக்கு தெரியும் என் பிஸ்னஸை பற்றி, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரியே நம்மளை பார்ப்பாங்க. சில பேர் நல்ல ஆலோசனையை மண்டையை ஆட்டி கேட்டுக்கிட்டு ஒன்று கூட செய்ய மாட்டாங்க. நல்லா தெளிவாக மண்டையாட்டுவாங்க. நல்லா நம்ம நினச்சிக்கோம் அப்படியே செஞ்சுருவாங்க பொழுது. ஒன்று கூட நடக்காதுங்க. அப்போ தான் இந்த யூரோக்ளிதான் அந்த தென்றல் காற்று வரும்போது அப்படியே போயிட்டே இருக்குது. போதா? 12ஆம் அதிகாரம் தானே அது, 26:7 படிங்க. அதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27:14 13:14. தென்றல் மெதுவாய் அடித்தபடியினால் தாங்கள் கோரினது கைகூடி வர மாதிரி இருக்குது. அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ள யூரோக்ளிதான் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. ஆமா, ஃபர்ஸ்ட் தென்றல் காற்றா வீசுது. அப்படியே சில பேர் எடுக்கிற முடிவுகள் இல்லை சில செயல்கள் பார்த்தீங்கன்னா பெட்டர் மாதிரியே, சூப்பர் காத்து, என்ன வாய்ப்பு, என்ன அழகா இருக்குது, இவ்வளோ பெட்டராக இருக்குதே, இது எப்படி மிஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியே போகிறாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் தூரம் நம்ம நினச்சதெல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியே போகுது கப்பல். கொஞ்சம் தூரம் போனால் யூரோக்ளிதான்ங்கிற ஒரு கடுங்காற்று வந்து கப்பலை அப்படியே குலுங்க பண்ணுது. கப்பல் உடஞ்சி செதறுது. அப்படியே எல்லாம் அவன் ஒரு துண்டை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான், ஒவ்வொரு கட்டையை பிடிச்சி நிற்கிறானுங்க. கர்த்தர் சொல்கிறாரு, ஜீவனுக்கு ஒரு சேதமும் வராது, உங்களை கரை சேர்ப்பேன்றார். இவர் சொல்ல உடனே மாலுமி பார்த்து கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் நம்ம யாரும் சாக மாட்டோமா, நம்மளை கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பாராம். அப்படியே பார்க்குறான். மாலுமிக்கு ஒன்றும் புரியல. டெக்னிக்கெல்லாம் வேலை செய்யலை, அனுபவம் வேலை செய்யலை, கர்த்தர் சொன்ன வார்த்தை மட்டும்தான் வேலை செய்யுது. அல்லேலூயா. 14 நாள் கடல்லையே சோறு தண்ணி இல்லாமல் போய் ஒரு தீவில் போய் ஒதுங்கி நிற்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஜீவனுக்கு எந்த இழப்பும் இல்லாமல் கர்த்தர் கொண்டு வந்து கரை சேர்த்தார். அல்லேலூயா. சில நேரம் நாம் எடுக்கிற முடிவுகள் மெல்லிய தென்றல் காற்று போல இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்டு நடக்கும்போது விரோதமாக எத்தனை யூரோக்ளிதான் காற்றுகள் வந்தாலும் கர்த்தர் அதன் மத்தியிலே நம்மை காப்பாற்றுகிறவராக, நம்மை கரை சேர்க்கிறவராக இருப்பார். அவர் நம்மை கைவிடுகிறதே இல்லை. அல்லேலூயா. ஆமாம், எனக்கு அன்பானவர்களே, வழி மாறி போனீங்களா, மறுபடி திரும்பி வாங்க. தேவன் அண்டைக்கு வாங்க. ஜெபிக்காமல் போனீங்களா, மீண்டும் ஜெபிக்கும்படி வாங்க. வேதத்தை வாசிக்காமல் போயிட்டீங்களா, மீண்டும் வாசிக்கும்படி வாங்க. பரிசுத்தம் இல்லாமல் போயிட்டீங்களா, பரிசுத்தமாக இருக்கும்படி வாங்க. தேவனை தேட மனதில்லாமல் போயிட்டீங்களா, கீழ்ப்படிய மனதில்லாமல் போயிட்டீங்களா, மீண்டும் கீழ்ப்படிய மனதோடு கூட தேவன் அண்டைக்கு வரீங்க. ஆலயத்திற்கு வர முடியாமல் போகிறீங்களா, ஆலயத்தின் பக்கமாய் திரும்புங்கள். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற யூரோக்ளிதான் என்ற காற்றுக்களை கர்த்தர் சிதறடிப்பார். கர்த்தர் உங்களை கரை சேர்க்க வல்லவர். அக்கரைக்கு கொண்டு சேர்ப்பேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இன்றைக்கும் கிரியை செய்கிறவராகவே இருக்கிறார். நம்மளால்